நீங்கள் எப்போதாவது இரவு வானத்தை நோக்கி பரந்த பிரபஞ்சத்தை உங்களின் அளவுக்கு நேசிக்கும் ஒருவருடன் பயணம் செய்ய விரும்பினீர்களா? அல்லது யாராவது உங்களுக்கு அருகில் இருந்தால் என விரும்பினீர்களா? கிறிஸ்துமஸ் இதைவிட வியப்பூட்டும் கதை. இதுதான் தேவன் சிறு குழந்தையாக பூமிக்கு தன்னைத்தானே அர்ப்பணித்த நாள். இது தேவன் நமக்கு சொல்வது போன்றது, நான் உனக்காக இங்கு இருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். குழந்தை இயேசு நமக்கு தேவனின் முகத்தை காட்ட வந்தார். ஏன் தேவன் இதை செய்தார்? தேவன் நமக்கு அருகில் இருப்பதை விரும்பினார். அவர் நமக்கான அன்பை எவ்வளவு ஆழமாக காட்ட விரும்பினார். நீங்கள் ஒருபோதும் மக்கள் நடுவில் இருந்தும் தனியாக உணர்ந்ததுண்டா? அல்லது உங்களை உண்மையில் புரிந்து கொள்ளக்கூடிய யாராவது இருக்கிறார்களா என்று நீங்கள் நினைத்ததுண்டா? அந்த நேரங்களில் தேவன் உங்களின் உணர்வுகளை முழுமையாக அறிந்திருப்பார் மற்றும் உங்களுடன் இருப்பதையும் விரும்புகிறார். அதற்காகவே தேவன் இயேசுவை அனுப்பினார். இயேசுவின் மூலம் நாம் தேவனை எமது பிதாவாக கொண்டு புதிய உறவை உருவாக்க முடியும். நாம் இயேசுவை நோக்கும் போது தேவனின் இதயத்தை காண முடியும். நாம் தோல்வியடைந்தாலும் அல்லது விழுந்தாலும் தேவன் நமக்கு சொல்வார், நான் உன்னுடன் இருக்கிறேன், நீ தனியாக இல்லையோ. இயேசுவின் மூலம் தேவன் தரும் அமைதி, சந்தோஷம் மற்றும் நம்பிக்கையை நாம் அனுபவிக்க முடியும். இந்த கிறிஸ்துமஸில் இயேசுவை நம் இதயங்களில் அழைத்து தேவன் நமக்கு புதிய தொடக்கத்தை வழங்க அனுமதிப்போம்.